அன்று ஓபிஎஸ், இன்று வேலுமணி வந்த போன் கால், மூட்டை கட்டிய இபிஎஸ். அதிமுக கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்திப்பதை விட தற்போது இரண்டாம் கட்ட தலைவர்களான முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் செய்தியாளர்களை சந்தித்து வருவது அதிமுகவில் பேச்சாளர்கள் இருப்பதை காட்டினாலும் தற்போது அதிமுகவுக்கு எதிராக திரும்பியுள்ளது ஜெயக்குமாரின் பேச்சு. நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் உள்ள 39 தொகுதிகளிலும் அதிமுக மற்றும் பாஜக கூட்டணிகள் தோல்வியை சந்தித்துள்ளன. கடந்த 2019ஆம் ஆண்டு லோக்சபா தேர்தலில் ஒரு தொகுதியில் வென்ற அதிமுகவுக்கு இம்முறை ஒரு தொகுதி கூட கிடைக்கவில்லை. அது மட்டுமில்லாமல் அதிமுக கூட்டணி 12 தொகுதிகளில் 3வது இடத்திற்கு சென்றுள்ளது. சுமார் 7 தொகுதிகள் வரை அதிமுக வேட்பாளர் டெபாசிட்டை இழந்துள்ளனர். இதுவே அக்கட்சிக்கு பெரிய தோல்வியாக பார்க்கப்படுகிறது. அதேபோல் 2 கோடி தொண்டர்கள் உள்ள அதிமுக கட்சியை யாராலும் அசைக்க முடியாது என்று சொல்லி வரும் தலைவர்களுக்கு நடந்து முடிந்த தேர்தலில் 1 கோடி வாக்குகள் மட்டுமே பெற்றது. இந்த சூழ்நிலையில் அதிமுக பாஜக இடையே மீண்டும் வார்த்தை போர் துவங்கியுள்ளது. அதிமுக முன்னாள் அமைச்சரும் கொங்கு பகுதி தலைவருமான SP வேலுமணி செய்தியாளர்களை சந்தித்த போது அண்ணாமலையார் அண்ணா அம்மா எடப்பாடி பற்றி பேசினார். அதிமுக பாஜக கூட்டணி விலக அண்ணாமலைதான் காரணம். கூட்டணி தொடர்ந்திருந்தால் இப்போது 30 முதல் 35 இடங்கள் கிடைத்திருக்கும். அண்ணாமலை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என கூறியிருந்தார். இது பாஜக அதிமுக இடையே மீண்டும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அதிமுகவை விட பாஜக அதிக வளர்ச்சி அடைந்துள்ளதாக கூறினார். கோவை தொகுதியில் அதிமுகவை 3வது இடத்திற்கு தள்ளிவிட்டோம் எனவும் கூறினார். அதிமுக வளரவே இல்லை என்றும் பாஜக வாக்கு சதவீதம் அதிகரித்துள்ளதாகவும் அண்ணாமலை தெரிவித்திருந்தார். இதனை கையில் எடுத்துக்கொண்ட அதிமுகவினர் எதிர்கருத்துக்களை கொடுத்து வருகின்றனர். அந்த வகையில் அதிமுக முன்னாள் அமைச்சரான ஜெயக்குமார் இன்று செய்தியாளர்கள் சந்திப்பில் அண்ணாமலை ஒரு புள்ளிராஜா ஆகிவிட்டார், புள்ளி விவரம் எடுக்கும் IPS அதிகாரியாக செயல்பட்டாரே தவிர ஒரு கட்சியின் மாநில தலைவர் போல அண்ணாமலை செயல்படவில்லை என்றும், வேலுமணியின் கருத்து அவரின் சொந்த கருத்து, அதிமுகவின் கருத்து அல்ல, அனுமானத்தின் அடிப்படையில் அவர் பேசியுள்ளார். இப்போது மட்டுமல்ல, 2026 சட்டசபை தேர்தலிலும் பாஜகவுடன் கூட்டணி கிடையாது என்பதே அதிமுகவின் நிலைப்பாடு. தண்ணீரும் இலையும் எப்போதும் ஒட்டாது என விமர்சனம் செய்திருந்தார். இது கொங்கு மண்டல பகுதியில் உள்ள அதிமுகவினர் இடையே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது அடிக்கடி கருத்துக்களை தெரிவிக்கும் ஜெயக்குமார் அதிமுகவின் முகமாக பார்க்கப்படுகிறது. இவரின் பேச்சு அதிமுகவை முகம் சுளிக்க வைத்து வருகிறது என்கின்றனர். தற்போது SP வேலுமணியை ஜெயக்குமார் அதிமுகவில் இல்லாதது போல் பேசுவது ஒரு தலைபட்சமாக பார்க்க வைக்கின்றது என்றும், இதனால் கொங்கு பகுதி அதிமுக நிர்வாகிகள் தலைமை மீதும் ஜெயக்குமார் மீதும் கடும் கோபத்தில் இருக்கிறார்களாம். சென்ற ஆண்டு OPSஐ ஓரம் கட்டியது போல் இன்று கொங்கு தளபதி வேலுமணியை அதிமுக தலைவர்கள் ஓரம் கட்டி வருவதாகவும் கூறி வருகின்றனர். இதே நிலைமை தொடர்ந்து நீடித்து வந்தால் சட்டமன்ற தேர்தலில் கொங்கு பகுதியில் இருந்து இந்த முறை போன்று சட்டமன்ற உறுப்பினர்கள் கோவை மட்டுமில்லை தமிழகத்திலும் வர முடியாது என கருத்துக்களை முன்வைக்க தொடங்கியுள்ளனர். இதன் காரணமாகவே எடப்பாடி பழனிசாமி மாவட்ட செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகளிடம் நாளை ஆலோசனை மேற்கொண்டு முக்கிய முடிவுகளை எடுக்கவும், பாஜக குறித்து எந்த கருத்துக்களையும் கூற வேண்டாம் என ஆலோசனை வழங்கலாம் என கூறப்படுகிறது. இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS24 டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்.